ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திலிருந்து துப்பாக்கியை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது துப்பாக்கியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். கோகுல் விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இருந்திருக்கிறார். கோகுல், இந்த துப்பாக்கி யாருடையது என காவல்துறையின் தரப்புல எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் எப்போது தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடத்திடமிருந்து கத்தி, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக போலீஸ் காவலில் இருந்த திருவேங்கடத்தை காவல்துறையினர் அழைத்துச் சென்றிருக்கார்கள். அதிகாலை 3 மணிக்கு அவரை அழைத்துச் சென்றிருக்கார்கள். அங்கிருந்து துப்பாக்கி, கத்தி, நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. துப்பாக்கியை எடுத்து விட்டு தப்பி ஓடி இருக்கிறார் ரவுடி திருவேங்கடம். அங்கிருந்து மாதாவரம் அருகே இருக்கக்கூடிய அந்த வெஜிடேரியன் நகர் பகுதியில பதுங்கி இருந்த போது காவல்துறையினர் சரணடைய சொல்லியிருக்கார்கள். ஆனால் சரணடையை மறைத்த ரவுடி திருவேங்கடம் காவல்துறையினர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை வைத்து சுட முயன்றதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில பதிலுக்கு தற்காத்துக் கொள்வதற்காக கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்துள்ளார். அவருடைய மார்பு பகுதியில் குண்டு பாய்ந்திருப்பதாகவும் தோள்பட்டை பகுதியில் குண்டு பாய்ந்து திருவேங்கடம் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. திருவேங்கடத்திடமிருந்து கையில் வைத்திருந்த துப்பாக்கி, நாட்டு வெடிகுண்டு, கத்தி உள்ளிட்டவையெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய நண்பராக இருந்த தென்னரசு கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் திருவேங்கடம் தான் இரண்டாவதாக ஆம்ஸ்ட்ராங்கை சம்பவ இடத்தில் கத்தியால் பலமாக வெட்டியிருக்கிறார். அந்த வெட்டுக்காயத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் நிலை கொழுந்து போய் உயிரிழந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்குடைய அவருடைய நடமாட்டத்தை தொடர்ந்து நோட்டமிட்டு அந்த கொலை கும்பலுக்கும் தகவல் தெரிவித்தது திருவேங்கடம் தான். திருவேங்கடம் மீது கொலை மற்றும் அடிதடி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. இன்று அதிகாலை 3 மணிக்கு அவரை அழைத்து செல்லும் போது தப்பி ஓட முயன்றிருக்கார். 5:30 மணி அளவில் இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடந்திருக்கிறது. சம்பவ இடத்துல வடக்கு கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர், கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் சென்று விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த இடம் முழுவதுமே தற்பொழுது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த என்கவுண்டர் சம்பவம் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. கோகுல், இந்த என்கவுண்டரை தொடர்ந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பவர்களிடமும் சரி, இன்னும் வேறு யாரிடம் விசாரணை என்பது துரிதப்படுத்தப்படுமா? வேறு யாரும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கொலை வழக்கு தொடர்புடைய 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபரிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல இடங்களில் தனித்தனியாக அழைத்து சென்று ஆயுதங்கள் உள்ளிட்டவைகள்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 3 பேரை சோளிங்கர் பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே போல அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ரவுடி திருவேங்கடத்திடமிருந்து துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக அழைத்து சென்ற போது துப்பாக்கி எடுத்துவிட்டு தப்பி ஓடியதாகவும், தப்பி ஓடிய ரவுடி திருவேங்கடம் காவல்துறையினரை சுட முயன்றதாகவும் அதனையொட்டி இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில பல கோணங்கள்ல காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மேலும் சில குற்றவாளிகள் சில நாட்கள்ல கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.